ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரம் சண்டே நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, கடலூரில் மீன் மார்க்கெட் இருக்கு இல்லைங்களா, அங்கே தான் போயிட்டுருக்கோம். இந்த சண்டே என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, எங்களையும் சேர்த்து மீன் பிடிக்க கூப்பிட்டுட்டு போகிறாங்க. பார்த்தீங்கன்னா பீச்சில் போயிட்டு நாங்கள் ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருப்போம். என்னோடய ஹஸ்பண்டும் அவங்க ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கலான்ற பிளானிங் தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். எத்தனை மணிக்கு கிளம்புனோம் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 6 மணி ஆயிடுச்சு வீட்டிலேருந்து கிளம்புறதுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூரிய உதயம் அழகாக இருக்குது. இதுதான் நாங்கள் போகிற ரூட். இப்போ மீன் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கடலூர் ஓட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா மீன்லாம் வந்து கம்மி ரேட்லேயே கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம கடல்லேருந்து இறக்குற மீன் நேரடியாக நம்ம வாங்கணுன்னா இங்கே போயிட்டு வாங்கலாம். மீன் எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து இந்த மீனோட நேம்லாம் தெரியாது. ஒரு சில நேம் தான் தெரியும். சங்கரா தெரியும். அப்புறம் எங்கள் வீட்டில் சமைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷீலா, வஞ்சரம், சங்கரா, பொதுவாக முள் அதிகம் இல்லாத மீனாக தான் எங்கள் வீட்டில் எடுத்து செய்வோம். ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் எத்தனை வகையான மீன் இருக்கிறதே எங்களுக்கு தெரியுது. அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு புது விதமாக நான் ஒன்று பார்த்தேன். என்னென்னா சங்குன்னு சொல்லிட்டு ஒன்று பெருசாக வச்சுருக்காங்க. அதையும் சேல் பண்ணுறாங்க போல். இதெல்லாம் சாப்பிடுவாங்களான்றது எனக்கு இப்போ தான் தெரியும். நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு அழகாக இருக்குன்னு. அப்படியே பாட்டாக தனித்தனியாக வச்சு சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இந்த மார்க்கெட்டில் என்ன மீன் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, சங்கரா வாங்கினோம். இந்த குட்டி குட்டி எறா தான் வந்து இருந்துச்சு. எறா பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் நல்லா இருக்குமா, பட் நாங்கள் போகிற டைம் பார்த்து எறா கிடைக்கல. சின்ன எறா தான் கிடச்சிது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எறா வாங்கிக்கிட்டோம். அப்புறம் இந்த நெத்திலி இருக்குது இல்லைங்களா, அதில் கொஞ்சம் வாங்கிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நகரை சொல்லுவாங்க இந்த மீன், இதெல்லாம் மட்டும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நாங்கள் எப்படி இங்கேருந்து கடலூர்லேருந்து விழுப்புரம் எடுத்துகிட்டு போகிறோம், அது வரையும் நல்லாயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி ஐஸ் பாக்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கோம். அதில் தான் பிடிச்சி இங்கேருந்து போட்டுட்டு அப்புறம் பீச் போயிட்டு நாங்கள் கொஞ்சம் மீன் தூண்டில் போட்டு பிடிச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகிற மாதிரி தான் பிளானிங் இன்றைக்கி. இந்த மீன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சங்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இதையும் சமைச்சு சாப்பிடுவாங்களாம். இது வரையும் எனக்கு தெரியாது. நாங்கள் ஒரு இந்த முள் இல்லாத மீன் வகையை தான் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். பட் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது நிறைய வகையான மீன் இவங்க செல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது. எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வித்தியாசமாக இருக்குது பார்க்கும்போது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே ரஷ்ஷாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து மீன் வாங்கிட்டு இருந்தாங்க. நான் பார்த்திங்கன்னா இப்போ தான் கடலூர் ஓட்டிக்கு ஃபஸ்ட் டைம் வரேன். என்னோடய அப்பாலாம் நிறைய தடவை போயிருக்காங்க. என்னுடைய கணவரும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறதுக்காக வராங்க. நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குட்டி எறா பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயிரத்துக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் வாங்க மாட்டேன். பட் என்னுடைய கணவரோட ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாங்கியிருக்காரு. இந்த கடலூர் ஓட்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதோ பாருங்கள், போட்டிங்லேருந்து மீன் பிடிச்சிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய போட்டிங் வந்துக்கிட்டே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் காலையிலே போயிட்டதுனால கிளைமேட்டும் நல்லாவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. வெயில் அதிகம் இல்லை. நார்மலாக அழகாக எல்லா வீடியோஸும் நான் கவர் பண்ணி எடுத்துட்டேன். நிறைய மீன் இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீன் உங்களுக்கு இப்போ கடலூர் சைடு இந்த சுற்றி இருக்க ஏரியாஸில் எங்கன்னா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வேணும் மீன் அப்படின்னா இங்கே போனீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து பிடிச்ச மீன்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம் அழகாக. இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. போன வாரம் பார்த்திங்கன்னா மீன் இங்கேருந்து தான் வாங்கிட்டு வந்தாங்க. நாங்கள் மீன் குழம்புலாம் வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி கீழே என்னோடய மாமியார் மாமனார் எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் சாப்பிட்டாங்க. மீன் நல்லா இருக்குன்னவே திரும்ப இந்த தடவை வரப்போ எங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கும் கால் பண்ணி கேட்டுட்டு மீன்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு போனோங்க ஃப்ரெண்ட்ஸ். மீன் வாங்கிறதுக்காக ஒரு இந்த குட்டி ஐஸ் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு வந்தோம்.
பட் ஆனால் ஐஸ் கட்டி வந்து எங்களுக்கு ஃப்ரீசரில் வந்து நைட்டு தண்ணி ஊற்றி வச்சோம், ஆனால் ஐஸ் ஆகலை. அதனால் சரி இங்கே வந்துட்டு ஐஸ்லாம் கிடைக்குங்களாம். அதை போயிட்டு வாங்கிட்டு வரதுக்காக என்னுடைய கணவர் அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டார். இவர் ஃபாஸ்ட்டாக நடந்து போயிட்டார். பட் நான் என்ன பண்ணிட்டேன்னா, வர வழியில் இந்த போட்டிங்லாம் பார்க்கவே அப்படியே வீடியோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நின்றுட்டு எல்லாத்தையும் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். டீசல் விற்கிற வேலை அப்படியே $6 கொண்டாக்கா இது பண்ணுறேன். ஏன் பார்க்குற கிலோ சீ ஃபுட்ஸ் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ மீன்லாம் வந்து வாங்கி முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா, நெக்ஸ்ட்டு வந்து பீச் போகிற ஐடியா தான். மீன் எடுத்து பாக்ஸில் போட்டுட்டு கிளம்பியாச்சு, காரில் ஏறிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, பீச் ஹார்பர் இருக்குது இல்லைங்களா, அங்கே தான் போயிட்டுருக்கோம். அந்த இடம் எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரூட்டில் தான் வந்து போகணும். அப்படியே நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன், வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஆற்றுல போகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் குட்டை குட்டியாக அப்படியே போயிட்டுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த குட்டீஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களாம் வந்து தூண்டில் போட்டு மீன் பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இடம் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்குது. இங்கே சுற்றி பார்க்குறதுக்கும் யாரும் அந்தளவு வரல, அதிகமாக ஃப்ரீயாக இருக்குது. ஹாலிடேஸ்க்கு ஃப்ரீயாக வந்து ஃபேமிலியோட நம்ம சுற்றி பார்க்க வரலான்னா இந்த இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கு. என்ன ஒன்று, கொஞ்சம் கூட எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வாங்க, தனியாக வர்றது அந்தளவு சேஃப் இல்லைன்னு தோணுது. இந்த வழியில் ஏங்க அவனுக்கு பசிக்குதான், சாப்பிட்டே கூட வரட்டும். இந்த இடம்தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சொன்னோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து வீடியோஸ் காமிக்கிறேன். இன்னும் நாங்கள் வந்து போக வேண்டிய இடம் உள்ளே இருக்குது. பார்த்தீங்கன்னா நடுவில் ஃபுல்லாக வந்து பாறை வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா பீச் இருக்குது. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் காலைல 6 மணிக்கே கிளம்பிட்டதுனால பார்த்தீங்கன்னா, நான் சாதம்லாம் கிண்டி ரெடியாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்படியும் பசி எடுக்கும்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் லைவில் வந்து நேரடியாகவே போட்டிருக்கேன், இந்த பீச் எப்படி இருக்கும் அப்படின்றத. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க மறந்துடாதீங்க, கண்டிப்பாக லைவில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்று பட்டையாக ஒன்று கருப்பு மீன். இந்த வலை எதுக்காகனா மீன் பிடிச்சி அதில் எடுத்து போடுறதுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டிங்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக இருக்குது. நம்ம லைவ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தூண்டில் போட்டு மீன் பிடிச்ச வீடியோஸும் அதில் வந்து ஃபுல்லாகவே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டாச்சு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடும். நீங்கள் நேரடியாக வந்து லைவில் போட்ட வீடியோவில் நாங்கள் பீச்சில் வந்து தூண்டில் போட்டு பிடிச்ச வீடியோஸ்லாம் இருக்குது, அதில் போய் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஃபேமிலியோடு போகிறதுனா கண்டிப்பாக போகலாம், என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் வீட்டுக்கு புறப்பட்டாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட லாஸ்ட் இவங்க கொஞ்சோண்டு குட்டி மீன் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் போயிட்டு இங்கே எடுத்து தூண்டில் கொஞ்ச நாளை போட்டு பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடலான்னு வந்தாச்சு. நீங்கள் லைவ் வீடியோவையும் வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.